இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷமான நாள். எத்தனை பேருக்கு அந்த விசேஷமான நாள் தெரியும்? இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் நமக்கு. எத்தனை பேருக்கு அந்த விசேஷம் தெரியும்? சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே நாள். கைகளை கட்டி ஆண்டவர் மகிமை கொடுக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாள் சபையினுடைய பிறந்த நாள். சபையினுடைய பிறந்த நாள் தான் இந்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை போல ஒரு நாள்ல தான் சபை இந்த உலகத்துல உண்டானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இதை போல ஒரு நாள்ல தான் இந்த உலகத்துல இறங்கி வந்தார். பெந்தேகோஸ்தே நாள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். பெந்தேகோஸ்தே என்கிற அந்த நாள் வந்தபோது 120 பேர் ஒருமனப்பட்டு அவர்கள் ஓரிடத்துல கூடி வந்திருந்தார்கள். பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல வானத்திலிருந்து சடீதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. ஸ்தோத்திரம். ஒரு வித்தியாசம். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணத்துக்கு செல்வதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து அவர் திரும்பவுமாக என்ன சொன்னார் என்றால், நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் நான் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவத்துவத்தில் காணக்கூடாத நபராக இருக்கிறவர் பிதாவாகிய தேவன். பழைய ஏற்பாட்டில் அவர் காணக்கூடாதவராய் இருக்கிறவர். அவர்தான் பிதா என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் காணக்கூடியவராக குமாரனாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்கிற பெயர்ல இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். ஸ்தோத்திரம். அதான் குமாரத்துவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது தேவனுடைய இரண்டாவது ஆளத்துவத்தை நாம் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆளத்துவத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் குமாரனாக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி சென்றார், பரமேறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போனால் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். காணக்கூடியவராக, பார்க்கக்கூடியவராக தன்னை வெளிப்படுத்தினார். 33 ஆண்டுகள். 3 வருஷம் தான் அவர் சீஷர்களோடு மனிதர்களோடு தன்னை வெளிப்படுத்தினார். 30 வருஷம் ஒரு ஊர்ல, ஒரு குக்கிராமத்துல, நாசரேத் என்கிற ஊர்ல அவருடைய குடும்பத்தோட தான் நாட்களை செலவழித்தார். 3 வருஷம் தான் மனிதர்களோடு முழு இஸ்ரவேல் தேசம் எங்கும் பிரயாணம் பண்ணி அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். 3 வருஷம் தான். அல்லேலூயா. 33 வருஷத்துக்கு பிறகு தேவன் நம்மோட இருக்கணும், அவர் மனிதனாக வந்தார். ஸ்தோத்திரம். அவர் இந்த உலகத்துல மனிதர்களோடு கூட வாசம் பண்ணணும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவராக வந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராக, திரித்துவத்தினுடைய 3வது நபராக, 3வது ஆள் தத்துவத்தில் பரிசுத்த ஆவியானவராக இந்த பூமிக்கு வந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே என்கிற நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஒரு பெந்தேகோஸ்தே பண்டிகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சபையின் பிறந்த நாள் பண்டிகை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதான் தேவனுடைய ஆவியானவர். காணக்கூடாதவராய் இருக்கிறவரும் காணக்கூடியவருமாய் இருக்கிறவர்கள் இருந்துதான் பரிசுத்த ஆவி இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுவோம்.
ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காணக்கூடாதவராய் இருக்கிறவரிடத்திலிருந்தும் காணக்கூடியவராய் இருக்கிறவரிடத்திலிருந்தும் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவராக இந்த பூமிக்கு மனிதர்களோடு வாசம் பண்ணும்படிக்கு ஸ்தோத்திரம் அவர்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் இந்த பூமிக்கு ஆவியானவராய் தேவன் வந்தார் இந்த பூமிக்கு. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். இப்பொழுது இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் முழுமையான தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். காணக்கூடாதவராய் இருக்கிறவர் காணக்கூடியவராகவும் இருக்கிறவர் இன்னைக்கு ஆவியாய் இருக்கிறவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆவியாய் இருந்து நம்மோடு கூட தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருந்து நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் ஆவியாய் இருந்து நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அததான் மொத்தத்தில் சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மோடு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இந்த காலம் ஆவியானவர் கிரியை செய்கிற காலம். ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2025 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். இறங்கி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மேலே இறங்குகிறார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் மேலே இறங்குகிறார். அவர் சபையில இறங்குகிறார். அவர் வீடுகளில் இறங்குகிறார். எங்க இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள மனிதன் மேல இறங்கி வருகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2:33 அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பரிசுத்த ஆவியானவரை காண முடிந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரை கேட்க முடிந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. நீங்கள் காண்கிறதும் நீங்கள் கேட்கிறதும் ஆகிய பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணக்கூடிய ஆவியானவர். ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. எப்படி அவர்களுக்கு காணக்கூடியவராக மாறினார்? அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் வந்து இறங்கினது காணப்பட்ட அனுபவம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆவியானவர் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya. ஹalleluya. பெந்தெகோஸ்தேங்கிற நாளில ஆவியானவர் எப்படி கண்டார்கள்? ஸ்தோத்திரம். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகளை எல்லாரும் கண்டார்கள். ஹalleluya. அக்கினியாய் இறங்கி வந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அக்கினிமயமான நாவுகளாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டில் மகிமை என்று சொல்லும் பொழுது நான் இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிற இந்த ஆண்டுல உங்களுக்கு அநேக பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறேன். மகிமை என்பது அது அக்கினி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். மகிமை என்பது ஒரு மேகம். அல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஒரு மேகம். மகிமை என்பது ஒரு வித்தியாசமான அக்கினி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அக்கினி அந்த மேகம் பழைய ஏற்பாட்டில் தேவ ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ பிள்ளைகள் மேல
இறங்கி வந்தது. அதுக்கு ஒரு பதம் சொல்ல போனால் ஷெக்கினா என்கிற ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் அந்த பிரத்யேக மகிமைக்கு ஷெக்கினா என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. சோத்திரம். புதிய ஏற்பாட்டின் மகிமை பரிசுத்த ஆவி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோம். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி மகிமையின் ஆவியானவராக இருக்கிறார். சோத்திரம். அவர் பரிசுத்த அக்கினியாக இறங்கி வருகிறார். சோத்திரம். மகிமையின் அடையாளம் தான் அக்கினி. சோத்திரம். ஆவியானவருடைய ஒரு அடையாளம் தான் அக்கினி நாவுகள். சோத்திரம். அந்த மகிமையை அச்சக்கினாவாக பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் இறங்கி வந்தார். பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தார். சபையை ஸ்தாபித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2025 ஆண்டுகளாக சபை இந்த பூமியில் ஆண்டவர் ஸ்தாபித்து இந்த சபையை காண ஆண்டவருடைய சரீரமாக இந்த சபையை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். காண்கிற மகிமை. ஸ்தோத்திரம். காணக்கூடிய ஆவியானவர். ஸ்தோத்திரம். கேட்கக்கூடிய ஆவியானவர். ஹல்லேலூயா. கேட்கக்கூடிய ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடுதியாக ஒரு முழக்கம் உண்டானது. ஆவியானவர் இறங்கினால் ஒரு முழக்கம் வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஒரு இடி முழக்கம் வரும். ஒரு காற்று முழக்கம் வரும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஒரு சத்தம் வரும். அல்லேலூயா. காண்கிறதாகவும் கேட்கிறதாவுமான ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி அதனால் அவர்கள் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவர்களுக்கு இந்த பாஷை தெரியாது. 120 பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு பூமியில என்னென்ன பாஷைகள் இருந்ததோ அத்தனை பாஷைகளிலும் அந்த மனித தேவனுடைய பிள்ளைகள் பேச தொடங்கினார்கள். ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்குள்ள ஸ்தோத்திரம் அந்நிய பாஷை, வெவ்வேறு பாஷை, ஸ்தோத்திரம் முழு உலகத்தின் பாஷைகள் ஆவியானவர் இறங்கின போது என்னைக்கு பாபேல்ல பாஷைகள் பிரிந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் மேல் வீட்டுல ஸ்தோத்திரம் பாஷைகள் இணைந்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டின பொழுது ஸ்தோத்திரம் பாஷைகள் பிரிந்து தாறுமாறானது. அந்த பிரிந்து தாறுமாறான பாஷைகள் மேல் வீட்டுல தேவனுடைய மனிதர்கள் கூடியிருந்து ஜெபம் பண்ணி காத்திருந்த போது அந்த 120 பேர் மேலும் ஆவியானவர் இறங்கின போது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அது கேட்கக்கூடிய பாஷை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. பாஷைகளை கேட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதை கண்டார்கள், கேட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காண்கிறதும் கேட்கிறதும் ஆகி எங்களுக்கு எந்த பாஷையும் தெரியாது. ஆனா நீங்க இப்ப கேட்கிறீங்களே அந்த அந்நிய பாஷை, அந்த அந்நிய பாஷை அது கேட்கிறது. ஒவ்வொருவரும் அந்த பாஷையை கேட்டபோது நம்முடைய பாஷைகள் இவர்கள் பேசுகிறார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் என்று சொன்னார்களாம். அல்லேலூயா. 11வது வசனத்துல நாம பார்க்கிறோம். 11வது வசனத்துல கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். பிரமித்து நின்றார்கள். எல்லாரும் அவரவர்கள் பாஷையில் அங்கே கோடி அந்த சத்தத்தை கேட்க வந்தவர்கள் எல்லாருடைய பாஷையிலும் அவரவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டார்கள். தேவனை புகழுகிறதை பேச கேட்டார்கள். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசினார்கள். அந்த அந்நிய பாஷை என்ன நடந்தது? அந்த பாஷையினுடைய அர்த்தம் என்ன இருந்தது? தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மகத்துவங்களை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் பேசினார்கள். அவரை துதித்தார்கள். அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு மகிமையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. 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 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல்
தங்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். Glory of Spirit. Hallelujah. மகிமையுள்ள ஆவியானவர். ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்த ஆவியானவர். ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய ஒரு பெயர் மகிமையுள்ள ஆவியானவர். அவர்தான் மகிமை. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு யார் தான் மகிமை? பரிசுத்த ஆவியானவர் தான் மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த மகிமையுள்ள ஆவியானவராய், தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேல எல்லார் மேலேயும் தங்கி இருக்கிறார். நம்ம மேல என்ன இருக்குது? மகிமை இருக்குது. சொல்லுங்க. மகிமையுள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால நம்ம மேல என்ன இருக்குது? மகிமை இருக்குது. அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் மகிமை இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்கள் மேலேயும் மகிமை இருக்குது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு மனிதர்கள் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற மகிமையுள்ள ஆவியானவர் இருக்கிறார். மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மேல, என் மேல தங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 120 மேலேயும் அந்த அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டதே, தலை மேல காணப்பட்டதே. அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தலை மேல இருக்கிறார், உங்கள் மேல தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க மேல எப்படி இருக்கிறார்? அவர் தங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுதான் சபைக்கு தேவனுடைய மகிமை. ஸ்தோத்திரம். முழு மகிமையை கொடுத்துட்டாரு. ஷெக்கினா மகிமையை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அவருடைய முழுமையான, இதுவரைக்கும் காணக்கூடாதவராய் இருந்து காணக்கூடியவராய் இந்த உலகத்துக்கு வந்து இப்ப மகிமையுள்ள ஆவியானவராய் முழுமையாய் நமக்காக தந்திருக்கிறார் தமது ஆவியை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மேல தங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்கி இருக்கிறார். நம்ம மேல தங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால நாம் அவர் உங்களால மகிமை படுகிறார். உங்களால மகிமை படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இந்த உலகத்தில் அநேகர் ஆவியானவரை, மகிமையுள்ள ஆவியானவரை, அவர் எப்படிப்பட்ட மகிமை உள்ளவர் என்பதை அறியாம தூசிக்கிறாங்க. எப்படி தூசிக்கிறாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை யார் யார் நிந்திக்கிறாங்களோ, தேவனுடைய பிள்ளைகளை யார் யார் பாடுபடுத்துறாங்களோ, அவர்கள் எல்லாரும் ஆவியானவரை தூசிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போதான் ஆவியானவர் நம்ம மூலம் மகிமைப்படுகிறார். எங்களை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போதான் ஆவியானவர் நம்ம மூலம் என்ன செய்கிறாரா? மகிமை படுகிறாரா? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். ஏன்னா நாம் ஒரு பெரிய பாக்கியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஆவியானவர் நம்ம மூலம் மகிமைப்படுகிறார். நம்ம மேல தங்கி இருக்கிறவருக்கு எப்போ, நீங்க ஒரு வார்த்தையை நான் கவனிங்க, நம்ம மேல தங்கி இருக்கிறவர் எப்போ குளோரிஃபைட், அந்த மகிமை அடைகிறார் என்றால், சொல்லுங்க, எப்போ மகிமை அடைகிறார்? அதாவது எப்போ சந்தோஷப்படுகிறார், எப்போ அவர் மகிமை அடைகிறார் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க பாடு அனுபவிக்கும் போது, அநேகர் நம்ம நிந்திக்கும் போது, அநேகர் நம்ம நிந்திக்கும் போது ஆவியானவரை நிந்திக்கிறாங்க, ஆவியானவரை தூசிக்கிறாங்க. அப்பெல்லாம் ஆவியானவர் என்ன பண்றாரு? ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்ம மேல தங்கி இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு? மகிமைப்படுறாரு. எதுக்கு? எதுக்கு? என் பிள்ளைங்க பாக்கியவான்களா மாறிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நீங்க எப்போதுமே ஒன்றை புரிந்து கொள்ளணும். எப்போதுமே ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளணும். மற்றவர்கள் உங்களை நிந்திக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய பாக்கியம் இருக்குது. அன்னால பெரினாள் நிந்தித்தார். அன்னால பெரினாள் வேதனைப்படுத்தினாள், நிசனப்படுத்தினாள், கஷ்டப்படுத்தினாள்.
அன்னாள் அழுது கொண்டே இருந்தாள். ஆனா ஒரு நாள் இந்த அழுகைக்கெல்லாம் ஒரு நாள் பலன் வந்தது. கைகளை இருக்காமே சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் பாடுபட வைக்கிறார் தெரியுமா? நீ இன்னும் என்ன கிட்ட இன்னும் அதிகமா கிட்டி சேரணுங்கிறது தான் பாடு. கைகளை இருக்காமே சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் உங்களை மற்றவங்க நிந்திக்கிறாங்க? ஏன் உங்களை கஷ்டப்படுத்துறாங்க? ஏன் உங்களை பாடுபடுத்துறாங்கன்னா, நீங்க இன்னும் அதிகமா ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அன்னாள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருவாள், பலி செலுத்துவாங்க, புருஷன் பலி செலுத்துவான். அங்கே சாப்பிட கூட அவளுக்கு மனசு இருக்காது, அப்படியே எழுந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு முறை ஸ்தோத்திரம் அந்த ஆலயத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்துல போய் அவள் துக்கம் மாறும் வரைக்கும் ஸ்தோத்திரம் அப்புறம் அவன் துக்க முகமாகவே இருக்கல. அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பதான் பதில் வந்தது. வீட்டுக்கு போனாங்க, உடனே கன்சீவ் ஆயிட்டாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அநேக வேதனைப்படுத்துறதுக்கு காரணம் நாம இன்னும் நாம ஆண்டவர்கிட்ட அதிகமா ஆசீர்வாதத்தை அடையணுங்கிறதுக்காக தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நாம நினைப்போம் இன்னும் ஆசீர்வாதம் அடையிறதுக்கு, ஐயோ நான் வேதனைப்படுறேனே, நான் கஷ்டப்படுறேனே, என்னை துன்புறுத்துறாங்களே, என்னை நிந்திக்கிறாங்களே, என்னை ரசனைப்படுத்துறாங்களே, என் மனசு கஷ்டப்படுதே, ஸ்தோத்திரம், நான் அழுகைக்குள்ளே இருக்கிறேனே, நான் அழுதுகிட்டே இருக்கிறேனே. ஸ்தோத்திரம். இது எல்லாம் ஒரு மகிமைக்குள்ள நம்ம கொண்டு போகும். அல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் மகிமைப்படுகிறார் என்று எழுதியிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அதனாலதான் ஆவியானவர் மகிமைப்படுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நெருக்கம் வந்ததா, நெருக்கம் வருதா, நாம இன்னும் ஆண்டவரிடத்துல நெருங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சொல்லலாம். மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். சபைக்கு நெருக்கம் வந்தது, சபைக்கு நெருக்கம் வந்தது, உபத்திரவம் வந்தது சபைக்கு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரத்துல பிறந்தது. சபை பிறந்த உடனே சபைக்கு நெருக்கம் வந்தது. அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையில போட்டாங்க. இந்த 12 பேரையும் பிடிச்சு எங்க போட்டாங்க? சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டாங்க. ஆனா மகிமையுள்ள ஆவியானவர் அவர்கள் மேல என்ன செய்திருந்தார்? தங்கி இருந்தார். அப்போஸ்தலர்களை பிரதான ஆசாரியர்கள் தூஷித்தாங்க. இயேசு நீங்க சொல்றா, சிலுவையில் அறையப்பட்டவரே, இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு தூஷித்தாங்க. ஆனா சிறைச்சாலைக்குள்ள போன அப்போஸ்தலர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன வந்தாங்க? வெளியில வந்தாங்க. பத்திரமா சிறைச்சாலை பூட்டி இருக்குது. ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருந்து இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்க? வெளியில காணப்படுறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல தங்கி இருந்ததுனால. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கும் போது ஸ்தோத்திரம், யார் தூஷித்தாலும், யார் ஆவியானவரை துக்கப்படுத்தினாலும் ஸ்தோத்திரம், ஆவியானவர் மகிமைப்படுகிறார், நம்ம மூலம் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியானவர் அவர்கள் மேல தங்கி இருந்ததுனாலதான் ஸ்தோத்திரம், ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி மரணத்தை பார்க்கிறோம். 8வது அதிகாரத்துல வரும்போது ஸ்தோத்திரம் உண்டாவதாக 1வது வசனம் அப்போஸ்தலர் 8:1 பார்க்கிறோம். அக்காலத்துல எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சபைக்கு துன்பம் வந்தது. ஏன் வந்தது? முழு உலகத்துக்கு பரவுவதற்கு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சபை துன்பம் வருது, நெருக்கம் வருது அப்படின்னா ஆவியானவர் இன்னொரு எல்லைக்கு நம்ம கொண்டு போக போகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிற ஆவியானவர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மேல இருந்து மகிமைப்படணுமா? நம்முடைய நெருக்கத்துல இன்னொரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு ஆவியானவர் நம்ம கொண்டு போக போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு பூமிக்கு சபை போச்சுது. அல்லேலூயா.
எருசலேமில் இருந்த சபை துன்பம் வந்ததினாலதான், நெருக்கம் வந்ததினாலதான், உபத்திரவம் வந்ததினாலதான், இரத்த சாட்சியாக சேவன் மரித்த போதுதான் ஸ்தோத்திரம் முழு பூமிக்கும் சபை கடந்து வந்து இன்னைக்கு முழு உலகத்திலேயும் ஆண்டவருடைய சபை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், அவர் உங்களாலே ஆவியானவர் மகிமைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மூலம் ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். உங்களில் இருந்து ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. ஆமென். அர்த்தம் இப்போ உங்களுக்கு விளங்கிடுச்சு நான் நினைக்கிறேன். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஸ்தோத்திரம். இன்னும் ஆவியானவர் என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதையெல்லாம் உங்கள் மேலே இருந்து செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறார். இதற்காக தான் துன்பம், இதற்காக தான் வேதனை, இதற்காக தான் நிந்தனை, இதற்காக தான் மனவேதனை, கஷ்டம், எல்லாமே பாடுகள். தேவனுடைய பிள்ளைகள் பாடுபடும் பொழுது சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவர்களுடைய இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துல நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, யாராவது நம்ம ஏதாவது பேசிடக்கூடாது. பேசின உடனே மனசு சுக்கு நூறா என்ன செய்யும், உடைஞ்சு போயிடும். அப்புறம் எழுப்புறதுக்கு ரொம்ப டைம் நாள் ஆகும். அதோட நம்ம படுத்துருவோம், நம்ம வாழ்க்கை படுத்துருவோம். ஆனா ஆண்டு வேதம் சொல்லுது, உங்களை பலவிதமாய் நிந்தித்து பொய்யான வார்த்தைகளை கூறுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அழுங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆவியானவர் நம்ம மேல இருக்கிற ஆவியானவர் மகிமைப்படணும்னா நாம சந்தோஷப்பட்டாதான் ஆவியானவர் மகிமைப்படணும். இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நம்ம மேல ஆவியானவர் தங்கி இருக்கிறார், மகிமையுள்ள ஆவியானவர். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், நம்மால மகிமைப்படுகிறார். கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருந்தா ஆவியானவர் உங்க மேல இருக்கிற ஆவியானவர் சந்தோஷமா இருப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கஷ்டத்துல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? துக்கத்துல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வேதனையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? துன்பத்துல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நிந்திக்கிற நிந்தையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப உங்க மேல இருக்கிற ஆவியானவர் சந்தோஷமா இருப்பாரு, மகிமைப்படுவாரு. நீங்க அழுதுகிட்டு இருந்தா உங்க மேல இருக்கிற ஆவியானவர் எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களால தான் தூஷிக்கப்படுறாருன்னா உங்களாலையும் வேதனை பண்ணணுமா? என் மேல இருக்கிற ஆவியானவர் நான் துன்பப்படுத்தப்படும் போது, நான் அழுதுகிட்டே இருந்தா, நான் துக்கத்திலே இருந்தா, என் மேல இருக்கிற ஆவியானவர் அவர் துக்கத்துல தான் இருப்பாரு. நான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா, என் துன்பத்துல நான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா, என் மேல இருக்கிற ஆவியானவர் மகிமைப்பட ஆரம்பிப்பாரு. அவர் மகிமையா இருப்பார், மகிமைப்பட்டுட்டே இருப்பாரு. சொந்தம் உண்டாவதாக. அதுதான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இதுக்கு நேர் மாறாதான் நம்ம தான் செய்வோம். சொந்தம் உடனே ஓடி கூப்பாடு போடுவோம், அழுவோம், அப்படியே மனசு கஷ்டத்தோட தூங்குவோம். அப்ப காலையில எழுதும் போது துக்கத்தோட எழுதுவோம், அடுத்த நாள் அந்த துக்கம் தொடரும், அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். அது ஆட்சிக்கு எத்தனை மாசம் ஆகுமோ தெரியாது, எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. சொல்றோம், இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, இவங்க என்ன. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்ம மூலம் மகிமைப்படுகிறாரா? மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். சொல்லுங்க, ஏதாவது ஆயத்தம் சொல்லுங்க. மகிமையுள்ள ஆவியானவர் என் மேல தங்கி இருக்கிறார், என் மூலம் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. என் மூலம் என்னால மகிமைப்படுகிறார், என்னால சந்தோஷப்படுகிறார். நான் சந்தோஷப்படும் போது அவர் சந்தோஷப்படுகிறார். நான் துக்கத்துல சந்தோஷப்படும் போது அவர் சந்தோஷப்படுகிறார். நான் துன்பத்துல சந்தோஷப்படும் போது அவர் சந்தோஷ. நீங்க அழும்போது சந்தோஷப்பட மாட்டாரு. அந்த அர்த்தம் உங்களுக்கு இப்போ முழுமையா இந்த வசனத்தை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமை படுகிறார். உங்களாலே மகிமை படுகிறார்.
இன்னைக்கு எத்தனை பேரால் ஆவியானவர் மகிமைப்படுறார்? எத்தனை பேரால் ஆவியானவர் மகிமைப்படுறார்? ஸ்தோத்திரம். மனசு உடஞ்சி போயிருந்தா ஆவியானவர் மகிமைப்பட மாட்டார். மனசு உடஞ்சத அவர் கிட்ட ஊற்றிட்டு, மனசெல்லாம் இருதயத்தெல்லாம் ஊற்றி விட்டு ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க சந்தோஷத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவர் என் மேல இருக்கிற ஆவியானவருக்கு நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும். என் மேல இருக்கிற ஆவியானவரை நான் துக்கப்படுத்திட்டு இருக்க கூடாது. நீ அழுகிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டே இருப்பார் ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய சபை வளரணும், தேவனுடைய பிள்ளைகள் வளரணும். ஆவியானவர் நம்ம மேல இருக்கிற ஆறுதலுக்காக கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்ம மேல மகிமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறவர். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆறுதல், அவருடைய ஆறுதலோடு பெருக ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, தேற்றரவாளர். சொல்லுங்க, தேற்றரவாளர். உங்க மேல உட்கார்ந்து இருக்கிற, உங்க மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உடனே உங்களை தேற்றிடுவாரே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மகிமையுள்ள ஆவியானவர் அவர் தேற்றரவாளராக இருந்து உங்க மேல எதுக்கு இருக்கிறார்? உங்களை தேற்றுவதற்காக இருக்கிறார். உங்களை தேற்றுகிற ஆவியானவராக இருக்கிறார். கஷ்டம் வந்ததா உடனே ஆவியானவர் சொல்றார், மகனே எழுந்து, நீ சந்தோஷப்படு, நீ ஸ்தோத்திரம், வேதனைப்படாத. ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. அன்னைக்கு சபை அதனால்தான் பெருகிச்சு. நாம ஆறுதலோடு இருக்கணும். ஆவியானவர் நல்ல நிறைந்த ஆறுதலை நமக்கு தருகிறார். அவர் தேற்றரவாளராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மை தேற்றுகிற ஆவியானவர் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் தேற்றி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க மேல இருக்கிறதுக்காக, உங்களை தேற்றுவதற்காக. அப்ப அது மகிமையா இல்லையா? அது மகிமையா இல்லையா? சொல்லுங்க. அவர் உங்களை மகிமைப்படுகிறாரா இல்லையா? ஸ்தோத்திரம். ஜனங்களால் மற்ற உங்களை நிந்திக்கிறவர்களால் தூஷிக்கப்படுகிறார். ஆனால் உங்களால் அவர் மகிமைப்படுகிறார். ஏனென்றால் உங்களை தேற்றி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் எப்படி தேற்றுவாரே? நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று அவர்களை தேற்றுகிறார். அல்லேலூயா. உங்களை இப்படி எல்லாம் பேசுறாங்களா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஆவியானவர்களை என்ன செய்வாரு? தேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சமாதானத்தை தருவார். நீங்கள் பெருகுவீர்கள், ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது ஆவியானவர் சபை பெற்றுக்கொண்டது. ஒரு நிலை வீட்டுல ஆவியானவர் இறங்கினார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்துல 10வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 44வது வசனம் 45வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். நீங்க பேசுற அந்நிய பாஷை, பற்பல பாஷைகள் தேவனை என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? புகழுகிறது. அப்ப மகிமைப்படுவாரா, மகிமைப்பட மாட்டாரா? ஆவியானவர் மகிமைப்படுகிறார். தேவனை புகழுகிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பொழிந்தருளப்பட்டது. அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கினார், பொழிந்தருளினார். ஸ்தோத்திரம். அவர்கள் மேல பொழிந்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்ம மேல பொழிந்தருளப்படுகிறார், நம்ம மேல இறங்கி வருகிறார். ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவி புறாவை போல அவர் மேல வந்து இறங்கினார், தங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறங்கினார் என்று ஒரு இடத்திலையும், தங்கினார் என்று ஒரு இடத்திலையும் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல
அப்போஸ்தலனாகிய ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகன் அதை கண்டதை எழுதுகிறார். ஸ்தோத்திரம் யோவான் 1வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல தங்கினதை கண்டேன். தங்கினதை கண்டேன், இறங்கி தங்கினதை கண்டேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியானவர் இறங்கி தங்கினார், இறங்கினாரு, இயேசுவின் மேல தங்கினாரு, தங்கி இருந்தார். அல்லேலூயா. 3 வருஷம் ஆவியானவர் ஸ்தோத்திரம் தங்கி இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம் அதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 18வது வசனம். 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். அவர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல தங்கி இருந்தார். அப்பொழுது என்ன நடந்தது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கினார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கினார், குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தார், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கினார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தினார். ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது நம்மால மகிமைப்படுகிறார். நம்மை கொண்டு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அவைகள் எல்லாம் ஆவியானவர் நடப்பிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறது எதுக்கு? நம்மை இயக்குவதற்கு, ஆமென், நம்மை நடத்துவதற்கு, அவருடைய காரியத்தை நம்மை கொண்டு செய்வதற்காகத்தான் ஆவியானவர் நம்ம மேல, மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். தங்கி இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம மேல தங்கி இருக்கிறது சும்மா இருக்கிறதுக்கு அவர் நம்ம மேல தங்கி இருக்கல. நம்ம மேல தங்கி இருக்கிறது நம்மை சொந்தம் உந்தி தள்ளுவதற்கு, அவருடைய திட்டத்தை நம் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு, நீங்கள் உலகம் முழுவதும் உலகமெங்கும் சாட்சியாக இருப்பதற்கு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒருவர் உங்க கூட இருக்கிறது சும்மாவே, நான் உங்க கூட கேட்கிறேன், உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இருக்கிறார், 24 மணி நேரம் உங்க கூட இருக்கிறார். அவர் ஒரு சேர்ல அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் பேசவும் மாட்டார், அவர் அசையவும் மாட்டார், அப்படியே சம்மடி உட்கார்ந்து இருக்கிறார். உங்களுக்கு உங்க மேல என்ன நடக்கும்? நீங்களும் அசையாதவங்களா மாறிடுவீங்க. நீங்களும் எல்லாம் டவுன் ஆயிடும். உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே? உங்க 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 வீட்டுக்காரர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு? உங்களோட பேசுறதுதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களை கைட் பண்ணதா உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க போங்க, இங்க வாங்க, அதை செய்யாச்சா, முடிச்சாச்சா அப்படின்னு கேட்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. உங்க மேல ஆவியானவர் இருக்கிறார். உங்க மேல ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார். சும்மா உட்கார்ந்து இருக்கிறார் நினைச்சிடாதீங்க. அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். செஞ்சாச்சாடி கேட்கிறாரு. செஞ்சு முடிச்சிட்டீங்களா? அவர் வேலைகள்லாம் நீங்க செய்து முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு அவர் சொல்லுகிற செயல்களெல்லாம் நீங்க செய்து முடிச்சிட்டீங்களா? உங்க மேல இருக்கிற ஆவியானவர் இதெல்லாம் செய், இங்க போ, அங்க போ, அதை பண்ணு, இதை பண்ணு, பண்ணிட்டீங்களா அப்படின்னு பண்ணிட்டு சொல்லுவாரு. பண்ணி முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நாம எல்லாம் அதை செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். நம்ம மேல தங்கி இருக்கிறார். அவர் அசைவற்றவராக நம்ம மேல இல்லை, அசைவுள்ளவராக இருக்கிறார். நம்ம மேல செயல்படுகிறவராக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மை ஸ்தோத்திரம் உண்டாவதாக செயல்பட வைக்கிறவராக இருக்கிறார். சபை செயல்படுகிற சபையாக மாறணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் செயல்படுகிறவர்கள்? எத்தனை பேர் செயல்படுகிறவர்கள்? அல்லேலூயா. நீங்க ஆவியானவர் சொன்னதெல்லாம், ஆவியானவர் பேசுகிறவர், ஆவியானவர் நம்ம பேசுகிறவர், ஸ்தோத்திரம் உள்ள ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவர். ஸ்தோத்திரம். நம்மை அன்னைக்கு இப்ப சபையை கொண்டு போனாரு, அப்போஸ்தலர்களை நடத்தினாரு,
சோத்திரம். போகக்கூடாத இடத்துக்கு போகாதபடி தடை பண்ணாரு, போக வேண்டிய இடத்துக்கு போக வச்சாரு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம மேல தங்கி இருக்கிற ஆவியானவர் மகிமையுள்ள ஆவியானவர் மகிமையான காரியங்களை நம்ம கொண்டு செய்யணும். அதான் மகிமை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம மேல ஒரு மகிமை தங்கி இருக்குதுன்னா நாம எப்படி இருப்போம்? நம்ம மேல ஒரு மகிமை செக்கினா தங்கி இருக்குதுன்னா நாம எப்படி இருப்போம்? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். செக்கினா இருக்குதுன்னா என்ன நடக்கும்? ஜெபம் இருக்கும். செக்கினா இருக்குன்னா துதி இருக்கும். செக்கினா இருக்குன்னா ஊழியம் இருக்கும். செக்கினா இருக்குன்னா சாட்சி இருக்கும். நீங்க உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறாரு. அவர் அத்தனை வேலையும் நம்ம கொண்டு செய்வார். மகிமை நம்ம மேல காணப்படும். அந்த மகிமையா அவர் மகிமைப்படுவார். அவர் மகிமைப்படுவார்னா எப்படி அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம கொண்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யப்படும் போது ஆவியானவர் உங்களால் மகிமைப்படுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சபை இன்னைக்கு செத்த சபையா இருக்கிறது. சபை இன்னைக்கு செயல்படாத சபையா இருக்கிறது. விசுவாச பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் செயல்படாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சபைக்காக உழைக்கிறது இல்லை, ஆவியானவருக்காக வேலை செய்கிறது இல்லை, ஆவியானவருக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை, ஆவியானவருக்காக ஞானஸ்நானத்துக்கு நடத்துகிறது இல்லை. ஆவியானவர் ஞானஸ்நானத்துக்கு அந்த மந்திரியை நடத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த மந்திரியை பிலிப்ப போப்பா, அந்த ஒருத்தர் ரதத்துல போயிட்டு இருக்கிறான், நீ ஓடி ஓடி போய் ரதத்தோட சேர்த்து சோத்ரா அங்கே இறங்கி ஞானஸ்நானம் தண்ணியில ஞானஸ்நானம் கொடுக்க ஆவியானவர் பிலிப்புவை நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க, ஞானஸ்நானம் கொடுக்க, சோத்திரமுள்ள சத்தியத்துக்குள்ள நடத்த நம்ம மேல இருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்தி மகிமைப்பட விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மானவர் ஆவியானவர் மகிமைப்படுறாரா துக்கப்படுறாரா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபையின் மூலம் ஆவியானவர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மகிமைப்பட மகிமையின் மேகம் பரிசுத்த ஆவி மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல இருப்பாராக, உங்களை நடத்துவாராக, உங்களால் மகிமைப்படுவாராக, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக.